அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழற்போலும் பிரியாதேனையாண்டவன் நிழற்போலும் பிரியாதேனையாண்டவன் தலையிலென் குரு தாழ்வாழி வாழியே. இந்த திருவனுடைய பாவினால் சேர்க்கப்பட்ட திருப்பாச்சேத்தி மக்கள், மெய்வழி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் திருவிழா இனிதே நடந்தேறியது. கடந்த மாதம் முதல்ல அது கடந்து நாட்கள் கடந்து இன்னைக்கு இந்த வாரம் சபைக்கு வரலாம். திடீர்னு, அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நாளில் எத்தனை மாற்றங்கள் வந்தது. வீட்லேயே சும்மா இந்த மாதம் பூரா எந்த சபைக்குமே போகலையா, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய உத்தரவு உந்தி தள்ளுறது அவங்க. என்னமாவது ஒன்று போய் பேசிட்டு உளறிட்டு வா, அதை கேட்குறவங்களுக்கு இந்த சபை தள்ளி வச்சுட்டாங்க. ஒரு தீபாவளினால உள்ள சபைக்கு வர முடியாது மதுரையில், அதனால இன்னைக்கு வச்சாங்க. அடுத்த வாரம் சிவகாசி வைக்கிறாங்க. அடுத்த வாரம் அதே அன்னைக்கு இப்போ அது திருப்பாச்சேத்தி ஆளுங்கெல்லாம் வீரம் மிக்கவங்க. அதனால எது வருன்னு வருக, எது செல்கன்னு செல்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனப்பாங்க இருக்குல்ல. நீங்க என்ன 1.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள வந்துடுறீங்க. மதுரையில இருந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எறும்பு மாதிரி ஊர்ந்து போனோம். 9:30 மணிக்கு காவியா நாக்கு ஃபோன் போட்டு, நாளைக்கு நாங்கள் மதுரைக்கு வரோம் அண்ணா, ஒரு செல்வம் கவுண்டர் வேற வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, மாணிக்கண்ணன் வேற இங்கேயே முத நாள் வந்துட்டுக்கிறாரு, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, எங்க மேல வந்து தவறா சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வந்தா பார்த்துக்கலாம் விடுங்க, சபைக்கு வர்றதை வேணா சொல்ல, ஆனால் நீங்கள் வந்தால் பேசணும், பேச வைக்கணும். உங்களை வந்துட்டு உட்காந்து பார்த்தேன். ஏங்க மற்றவங்க பேசுறது நாங்களும் கேட்போம்ல. நாங்கள் அப்படி கேட்டதுனால தான் இப்போ நாங்கள் பேசுகிறோம். இப்போ சிவகாசி சபையில் போன மாதம் வந்து மூர்த்தி பேசினார். மெய்வழி கருப்பைய நாட்டாருடைய மகன் அருமையாக பேசுகிறாரு, பிரித்து கொடுக்குறாரு. அப்படி அப்போ அந்த உள்ளமை பெட்டகத்துக்குள்ள வேதம் வந்து நமக்குள்ள இருக்கு, அதை நாம திறக்கிறதே இல்லை. இந்த கண்ணில் இந்த காயத்தை இருக்கிறத பார்க்கலாம், ஆனால் அறிவு கண் கொண்டு உள்ள இருக்கிறத பார்க்கலாமா இல்லையா? அதை பார்க்க வைக்கிறது தானே மெய்க்கல்வி. அப்போ எதை கொண்டு பார்க்கணும்னா அறிவை கொண்டு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு பேச போகிறது 2 கேள்வி, அதுக்கு உண்டான பதில். அறிவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்து தான் படிப்பேன், தப்பாக நினச்சக்கூடாது. அறிவு முதல்ல நம்ம அறிவுன்றது நம்மகிட்ட அறிவே இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க கொடுத்த பிச்சையினால மனம் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் அறிவா இருக்குது. இப்போ இந்த நிமிஷம் இந்த நேரத்துல அறிவாகாரத்தை உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அறிவுல லயிச்சு அறிவானந்தமா இருக்குது. 8:30 மணி ஆச்சா, எடு வண்டிய கிளம்பு, இந்த திருப்போணர்ல நாளைக்கு கடையெல்லாம் ஏற கட்டி வைக்கணும். இப்படிதான் உலகம் நம்மளை விரட்டும். அதையும் நம்ம குற்றமா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்க சொல்லித்தான் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. இகபர சம்பன்னனாக நீ வாழு, எதுலையுமே நீ சோட வைக்காது. என் புள்ள வந்து ராஜா மாதிரி இருக்கணும். அது இன்னொரு வாக்கியம் இருக்குது, அடுத்த முறை பேசுறேன். அப்படி இருக்கும்போது இப்போ அறிவாகாரம் நம்ம கிட்ட உள்ள போயிட்டே இருக்குது. இந்த 3 மணி நேரம் ஆச்சா, 4:30க்கு தொடங்கணுமா, இப்போ 7:45 ஆகுது. இடையில ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க, அப்போ 3.25 மணி நேரம் இதுல தெளிச்சிருக்கிறோம். அது என்ன போச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் நம்ம வந்து சிந்தனைக்கு கொண்டு வரணும். இப்போ வாக்கியம் போட்டோம், அதுல மொத்தத்தையும் நம்மளால கண்டிப்பா நினைவுல வந்து வச்சிருக்க முடியாது. அச்சு அசல் அப்படியே திருப்பி சொல்லணும்னா முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு வாக்கியம் வந்து அந்த வாக்குல ஒன்று பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப எதை பத்தி தெய்வம் வாக்கியத்துல பேசினாங்க இன்னைக்கு? பஞ்சாட்சரம். அதனுடைய இன்னொரு பேரு பஞ்சாட்சரம்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்றான், நமச்சிவாயா.
அதுல ஓம் வேற சேர்த்துக்கிறான். அது அப்புறம் கயிறு திரிச்ச மாதிரி மாத்தி மாத்தி சொல்றோம். நானும் பல காலங்களா திருச்சி பார்த்தேன், ஒன்னும் கைவருவாகல. அப்போ இன்னொரு வாசகத்துல வந்து கங்காளன் பூசும் கவச திருநீரு மங்காது என்றும்னு சொல்றாங்க. அதை என் மக்களுக்கு நாம் வந்து தீட்டி விட்டோம். இப்ப படிச்சோம்ல, இருதயம் எனும் சிமிழில் இருக்கும் கருமை அது, திருக்களி மாமையினை தீட்டுவேன் புருவத்திடை, அருமை ஒளி பிறக்கும் யானூரி யா நன்மை. நம்ம அறிவு இந்த நேரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தெய்வத்தினுடையது அறிவுன்னு சொல்றதா இல்லை என்னன்னு சொல்ல முடியும்? நம்மளால சொல்றதுக்கு தகுதிதான் இருக்குதா? நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு ஒரு ஒப்புதலுக்காக ஒரு கேள்வியை எழுப்பிக்குவோம். ஆசானின் அறிவின் செயல் எது? இதுதான் கேள்வி. நம்ம அறிவு செயல்னா நம்மகிட்ட தான் அறிவே இல்லையே. அப்புறம் அறிவினுடைய செயல் பத்தி பேசவே முடியாது. ஆனா நம்மை ஆண்டு கொண்ட நம்முடைய ஆசானிடத்துல அறிவு விளைஞ்சி இருக்கு. அறிவு எப்படி இருக்கு? விளைஞ்சி இருக்கு. அந்த விளைந்த அறிவை தான் நமக்கு விசிறி அடிக்கிறாங்க. இந்த பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு. அது வந்து தீட்டுது, பட்ட தீட்டுது. நம்மள தீட்டுவேன் புருவத்திடை. அது தீட்டிட்டாங்கன்னா அருமை ஒளி பிறக்கும். அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். அவர் தான் சொன்னாரு, மூர்த்தி பாருங்க அவர் மூஞ்ச எப்படி இருக்குது, பல பலான்னு இருக்குதுன்னாரு. ஏப்பா இப்பதான்ப்பா பவுடர் வச்சுன்னு வந்தேன் நான். சபையில, சிவகாசி சபையில நல்லா பேசுறோம். இப்ப எல்லாரும் முகத்திலையும் பாருங்க அந்த தேஜஸ். ஏன் அப்படின்னா ஜீவ தேகத்துல இந்த தெய்வத்தினுடைய வசனங்கள் போய் அது வந்து கழிக்குது, எக்களிக்குது. அந்த கழிப்பு அடையும் போது அதனுடைய கிரண வீச்சு நம்மளுடைய தேகத்துக்கும் பாயுது. அது வாக்கியத்திலும் தெய்வம் கொடுக்குறாங்க. அதை தான் அவர் சொல்றாரு. இப்ப வாக்கியம் சொன்னோம் விளையாட்டுக்கு, ஆனால் அது உண்மை, அது சத்தியம். தெய்வத்தினுடைய திருவசனங்களை நம்ம கேட்டோம்னா தூக்கம் இல்ல, பசி இல்ல, களைப்பு இல்ல. அப்போ இது மூணுமே இப்ப மட்டுப்படுது. இதை வந்து தொடர்ந்து நாம வந்து கைப்பட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி அது வந்துடும் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஆசானுடைய அறிவின் செயல் எது அப்படின்னு நாமளா ஒரு கேள்வியை போட்டுக்கிட்டோம். அதுக்கு கோடாயுத கூர் வாக்கியம் 263ல தெய்வம் நமக்கு விடை கொடுக்குறாங்க. இந்த கேள்வி போட்டு விடை தேடினோம்னா தான் அந்த சாராம்சம் வந்து புரியும் நம்மளுக்கு. கேள்விகளை பெயர் கட்டு கேடு வரும் தப்பாதுன்னு. அப்புறம் தன்னை அறியறதுன்னா என்ன, விளக்கன்னா என்னன்னா அதெல்லாம் கேட்காத. இது வந்து என்னன்னு நீ பார்க்கும்போதே அறிவிக்க வேண்டிய நேரத்துல ஆசான் உனக்கு அறிவிப்பார். முந்திரி கொட்டைத்தனமா நீ வந்து ஏடா கூடமா கேட்டனாக்கா ரப்பர் போட்டு அழிச்சு விட்டுருவார், கொடுத்ததையும் பிடிங்கிடுவாங்க. அது மாதிரி வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப பேச்சு இல்லை. விண்ணாவரத்துக்கு கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்கணுங்கிறது தான் தெய்வத்தினுடைய உத்தரவு. உங்களை மறவாதவர்களின் கூட்டத்தில் நாங்களும் இருக்கணும்னு தான் பாவ மன்னிப்புல வந்து கேட்க சொல்றாங்க நம்மள. இப்போ அந்த 263வது வாக்கியத்துல என்ன உத்தரவு பண்றாங்க நமக்கு அப்படி பார்க்கும்போது, எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள். 900 கோடி மக்கள் இருக்காங்க. மெய்வழி மக்கள் வந்து புதுசா வர மக்கள் எல்லாம் சேர்த்தா கூட 1,00,000 பேர் வந்திருப்பாங்களா? இப்போதைக்கு வருது. ஆனா தெய்வம் என்ன சொல்றாங்க? கோடி மண்ணுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழியில் மெயின்றாங்க. அப்போ இந்த வாக்கியத்துல எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கின்றார்கள்.
அனந்தர்கள் அகம் புறம் ரெண்டு விஷயத்தையும் கேட்டாங்க அவங்க. ஆனா அகத்தை தான் தெய்வம் வேதத்துல இறக்கி வச்சுட்டாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால இதை எடுத்து கையாள முடியாது, பேசவும் முடியாது. அறிவை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? அறிவே இல்லைன்னு சொல்றோமே. அழிவு தான் இருக்குதுன்றாங்க தெய்வம். அழிவு கொடுக்கறது எது? மனம். அப்ப அந்த அறிவு நம்மகிட்ட எப்படி இருக்குதுன்னா மனமா இருக்குது. அதை எப்படி பண்றாங்கன்னா, கல்லை இழைத்து பிசைவது போல கல் நெஞ்சை உழைத்து நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருகான்னு ஒருத்தர் பாடுறாரு. அப்ப நம்ம கிட்ட எப்படி இருக்குதுன்னா கல்லா இருக்குது. ஒரு வயல்வெளியில இயேசுபிரான் போய்கிட்டே இருக்கிறார். எல்லா கதிர்கள் இப்படியே ஆடிட்டு இருக்கு. சிஷியங்க பின்னாடி போறாங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறார். விதையை விதைக்கிறவன் விதையை விதைத்தான். அவை சில கற்பாறைகளில் விழுந்தன, சில முட்புதர்களில் விழுந்தன, சில பாறையும் மண்ணும் கலந்த நிலத்தில் விழுந்தன, சில நல்ல விளைநிலங்களில் விழுந்தன அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறார். சிஷியங்கள்லாம் என்ன சொல்றாரு இவரு? இதுன்னா நெல் கோதுமை பயிரிட்டு இருக்கிறோம், நல்லா விளைஞ்சிருக்கு, இதெல்லாம் நல்ல நிலத்துல தானே போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்குற. இவர் எதை சொல்லி கேட்கிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு, ரபி நீங்கள் இன்னதை குறித்து சொல்கிறீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்றார். இவங்க கேட்கிறாங்க, கோபமா திரும்புறார். அற்ப விசுவாசிகளே, எப்படி சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, நான் இதை குறித்து பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரியவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு, விதை என்பது வாக்கு, கர்த்தருடைய வாக்கு. அது மக்களிடத்துல போதும்போது பாறையா இருக்கிற இதுல போய் இங்கேயே அடைச்சிக்கிச்சு, உள்ளவே போல. அப்ப வெயில்ல கருகி போயிருச்சு. புதர்ல போய் விழுந்ததுன்னு சொல்றேன்ல, உள்ள போய் விழுந்துச்சு. சமுதாயம் போட்டு மூடிடுச்சு அவனை. போவாத, அவர் பேச்சு கேட்காத, அவர் கும்பலா ஆளுங்களை கூட்டிட்டு போயிடாதுன்னு தடுத்துருது அவனை. அது மாதிரி எவ்வளவு பேர் இவனை போனாங்க. அவ்வளோ பாட்டுக்கு 12 பேர் தான் சிஷியனா இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தன் துரோகியா போயிட்டான், யூதாஸ் காரியத். அடுத்து என்ன சொல்றாங்க? பாறையும் நிலமும் உள்ள நிலத்தில் விழுந்தது, முளைத்தது, ஆனால் வேர் விடவில்லை, கருகி போச்சு. வேர் விடல, வேர் விடாதனால வளர்ப்பு வரல, விளையல, அது கருகி போச்சு. வேர் ஊன்னா தானே. இப்ப மெய்வழி நம்ம தெய்வம் எழுதுறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பொய் எல்லாத்தையும் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார். அப்போ நம்ம எல்லாம் விளையணும் இல்லையா? அது யுகவித்துன்னு பேசியிருப்பேன் சிவகாசியில, யூடியூப்ல இருக்கும் பாருங்க. அது விளைஞ்சா என்ன நடக்குங்கிறத பேசுறாங்க தெய்வம். வான்மதி குரல்ல இருந்து அந்த வாக்கியம். கண்ணில் தண்ணி விடணும் நம்ம. அப்ப நமக்கு அது கிடைக்கணுமேனு பாடுபடுறதுக்கு உண்டான எண்ணம், நமக்கு அந்த உத்வேகம் நமக்கு வரணும். அடுத்து விளைநிலங்கள் போன விதை என்னாச்சுன்னா, இப்போ இவர் இங்க இருக்கிறாரு, ஆறுமுகம் இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க, இப்படி சேர்ந்து அந்த முனைப்பு எடுத்து தெய்வம் சித்தத்தினால இவ்வளவு பேர், ஒரு 50 பேர் 60 பேர் இந்த ஊர்ல உருவாகுது. என் மூலியமா அங்க என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி அங்க ஒரு 100 பேர் உருவாக்கி இருக்கிறாங்க, புது புது ஆளுங்க, முன்பின் தெரியாதவங்க. அப்போ இந்த நிலம் விதை வாக்கு தானே. பாட்டையர் தெய்வத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு தெய்வம் எழுதுறாங்க மான்மியத்துல. எப்படி எழுதுறாங்க? ஓங்காரகார வாக்கு வித்தினாலே என்னை மாற்றி பிறப்பிக்க செய்த என் அத்தா, குடும்பம் என்னும் காமலி தேக சேகர கூட்டத்துக்குள் புகுந்து கொண்டிருந்தேனை எடுத்து என்னை ஏறுருவாக்கிய என் துருப உழவரேன்னு அடுக்கடுக்கா பேசுறாங்க. அது அலாதி. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு நிச்சயமா பண்ணுவேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிஜமா அது உயிர். இந்த வார்த்தை எத்தனையுமே உயிர். நம்ம ஜீவனை பிடிச்சி அப்படியே பிழிஞ்சு எடுக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பாடல்ல நமக்காகப்பட்டாங்க தெய்வம், தனக்காக எதுவுமே இல்லை, தனக்கு எதுவுமே தேவையில்லை. இப்ப சொன்னாங்களே, எனக்கு என்ன காசா வேணும், பணமா வேணும், மதுரை சபையில பேசணும் வாக்கியம். அது நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை உங்ககிட்ட காசு கேட்கறதுக்கு. இப்ப அவர் சொன்ன மாதிரி பிச்சை கொடுக்க வந்த நானுங்கிறேன்.
உனக்கு பிச்சை கொடுக்க வந்தேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். என்ன பிச்சை அது? உயிர் பிச்சை. யாரால கொடுக்க முடியும்? வாயில சொல்லிட்டு எங்கடா இருக்குது முக்தி? என்ன மடியில இருக்குடா வரவனுக்கெல்லாம். உன்னோட மடியில தான் முக்தி இருக்குது. ஆனா என்கிட்ட செயல், நிஜ செயலை வச்சுதான் நான் பேசுறேன். என்னுடைய செயலை வைத்து போடு முத்திரை. மல்லிகை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். அப்ப செயலே இப்ப மதத்துக்கு போடுன்னு போட்ட ஒரே தெய்வம் நம்ம தெய்வம் தாங்கிறத அந்த 3வது வாக்கியத்துல புரிஞ்சுக்குவோம். இப்படி ஒன்னொன்னுமோ பார்த்து படிக்கும்போது இதெல்லாம் பேசாம படிக்கணும் பார்த்தீங்களா? ஆனா சப்ஜெக்ட்னு எடுத்தாக்க உள்ள போனாதான் வெளியே வரும். ஆக எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் இந்த பூமியடங்களும் உயர்த்தும் என்றுதானே இந்த 70 வருடங்களாக பாடுபட்டோம். இந்த வாக்கியம் பிறக்கும்போது 70 வருஷம். இன்னைக்கும் பாடுபட்டுட்டு தானே இருக்கிறாங்க. பாடுபட்டேன் பாருலகில் கொண்ட பகல் ராவண்டில்லை. இந்த புராண பாடல எடுத்து பாருங்க. மண்ணிலுற்ற என்பாடு மாதவத்தோர் தான் அழுவார், விண்ணிலுற்ற என்பாடு வேதமா மலைகளும் தான் புலம்பும்னு எழுதுவாங்க. ஒரு நாள் படிச்சுட்டு நான் அழுதுன்னு இருந்தேன். அது அப்போ அப்படி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மறுபடியும் தெய்வம் அப்படியே கொண்டு வந்து கரத்தேத்துறாங்க நம்மளை எல்லாம். ஏன்னா உலகம் நம்மளை வந்து பாடாப்படுத்திட்டு தான் இருக்குது. அதையும் மீறி உட்காரம் பாருங்க. அதுக்கு தான் தெய்வம் பரிசு கொடுக்குறாங்க. இனாம் பெருநெறி பரிசு தர உனக்கெனவே மரகத மாமலை வருகின்றதப்பான்னு பாட்டையரை குறிச்சு வள்ளலார் சொல்றாரு. நமக்கு என்ன பண்ணாரு பாட்டையாரு? யார கொடுத்தாங்க? எங்கள் முழுமுனி பழம்பாட்டனாராகிய தனிகமணி பிரானவர்கள். அன்புல பேசணுமே. எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து தங்களுடைய தவக்குமாரரை எங்களுக்கு தந்தருளியதோடு அன்றியும். என்னைக்கு பேசுனது இது? எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் இருக்குமா? அப்ப இது இருக்கணும் இல்லையா நினைவுல? அப்படி அவங்க கொடுக்கலன்னா இன்னைக்கு பாடினேன். அந்த மேசிந்தை பதிந்து சந்தன கந்தங்கமழும், அந்த மேசிந்தை பதிந்த சந்தன கந்தங்கமழும் எந்தை தந்தை. அவங்க எந்தை முனி தந்தை தந்தையே நம்மளுக்கு கொடுத்தாங்க அவங்க. அப்படி அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கலன்னா நமக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தந்தையே. அப்போ 70 வருஷம் பாடு இந்த உலகம் பூரா உயணும்னு நினைச்சுதானே நான் பாடுபட்டேன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஊர் ஊராக வீதி வீதியாக நின்று அழைத்தோம். நம்ம பேசினாங்க அந்த ராஜகம்பீரத்துல. என்ன பாடு! இன்னைக்கு என்ன பலம் இருக்கு? நான் இங்க நின்று பேசினா விட எவனா பேசினா எங்கால ஏன்டா பேச, நீங்க எல்லாம் ஓடி வந்துருவீங்கல்ல. பருந்தெடுத்து வந்து போட்ட குஞ்சி போல அனாதையா திரிஞ்ச நானு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. போராடினாங்களே. அங்கிருந்து கலகம் வந்தவொன்னு மான்மியத்துல எழுதுறாங்க. அந்த வீட்டு திருப்பத்தூர் போயிடுறாங்க. திரும்பவும் அதே ராஜகம்பீரத்துல கொடியேத்துறாங்க. ஏத்துனாங்களா இல்லையா? தீர்க்க தரிசனம் செயலாகணுங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குது. தீ வச்சு கொளுத்துனாங்களே. காரைக்கால் எங்க இருக்குது? ராஜகம்பீரம் எங்க இருக்குது? இரவெல்லாம் பட்டினி பசி. தஞ்சாவூர் தாண்டி போகும்போது ஏரிக்கரையில போய் தண்ணி குடிக்கலான்னு போறாங்க. அப்போ ஒரு நினைவு வருது. நமக்குன்னு ஒரு ஊரையும் மக்களையும் உருவாக்கிக்கிட்டா என்ன அப்படிங்குன்னு ஒரு நினைவு வருது. அட கட்டி கிடக்கிறது குட்டிச்சவரு, கணா காணுகிறது மாட மாளிகை கூட போகிறோம் என்ற சொல்ல ஒத்துதானே இருக்கு அப்படின்னு ஒரு நினைவு கூட ஊடால வருது. ஆனா அடுத்து அது வந்து கழுதையும் கழுதையொத்த சுபாவமுடைய மக்களுக்கு அல்லவா பொருந்தும். எம்மிடத்தில் எமனை ஜெயிக்கும் வந்து வல்லபம் இருக்குதே, செயல் இருக்குதே, அப்ப இது நமக்கு பொருந்தாதுன்னு தண்ணியை விட விட்டுட்டாங்க. குடிக்கவே இல்லைங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? அந்த பன்னீர் சோடா சாப்பிட்றோம். அவர் கொடுத்துட்டாரு பன்னீர் சோடா, குடிச்சிக்கிறோம். கொஞ்ச நேரம் பேசுனது தொண்டை காஞ்சி போகுது. ஒரு தலையை இந்த மெய்வழியில் திருப்புவதற்கு என்னுடைய ஒவ்வொரு தமறு ஈரல்லையும் தமறு வென்றதுடா.
ஏன் குழிப்புண்ணு வந்திருக்கு, அனுபவம் இருக்கா யாருக்காவது? சூடு அதிகமாயிடுச்சுன்னா வேக்காலம் குழிப்புண்ணு வரும் ஈரல்ல, வட்ட வட்டமா இருக்கும். கொஞ்சோண்டு காரம் பட்டா உசுறு போற மாதிரி எரியும், வலிக்கும். அது ஏன் அப்படின்னா குடல் கருகி போச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் கவனின்னு எச்சரிக்கை பண்ணுது. கவனிக்காம விட்டுட்டோம்னாக்கா அல்சர் வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஈரல் தமறு விழுந்ததுன்றாங்க. அப்போ அந்த தமறு விழுந்தும் கூட அவங்க வந்து அதை பத்தி சட்டையா பண்ணாம தான் எல்லாத்துக்கிட்டையும் திருவாக்க விரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 70 வருஷ பாடு எதுக்கு அப்படின்னா, உலகம் பூராவும் உயிர்ட்டும்னு தானே நான் பாடுபட்டேன். ஆனா வீதி வீதியாக நின்று அழைத்தோம். மான்மீகத்துல ஆரம்ப பிரச்சார படலத்துல பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் வைரவன் கோயில் அருகில் மதில் சோழ அருகில் பேசிய பிரசங்கம், மகிழ மரத்தடியில் பிரசங்கம், 63 நாயன்மார்கள் பிரசங்கம், வண்டி மேட்டாண்டு நின்று பிரசங்கம். அழிச்சாங்களா இல்லையா? பைபிள் சொல்லுது, அந்த வேதம் கர்த்தர் வீதி முச்சந்தியில நின்று அழைப்பார்னு தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது நடக்கிறதுக்காக தெய்வம் திருப்பத்தூர்ல அந்த செயலை செஞ்சாங்க. தீர்க்க தரிசனங்கள் விளைவேறி வர வரதான மெய்வழி இன்னைக்கு மினுக்கோட வந்துகிட்டு இருக்கு. இதுவும் நடக்கும். எழுதுறாங்களே, நீதமாம் கும்பல் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள். நீ தரிசனிக்க அவ்வளவு நேரம் ஆகுது. திருவிழா கூட்டத்தை பார்த்தேன்னா ஒரு கொடிக்கு திருவிழா கூட்டம் வருது. அப்போ தெய்வம் திருமேனியோட இருந்து நடத்துற செயலை விட அதீதமா இருக்குது செயல். அவங்களுடைய அந்த வாக்கு வல்லபம் அதீதமா இருக்குது. இந்த வாக்கியத்துல கேட்கறாங்க. நான் ஈரோடு என்னுடைய சொந்த ஊர். நான் பல வருஷம் ஆச்சு இங்க நான் பேசுறேனே, ஆவது என்ன? எதுக்கு பேசுறேன்? நீ வர்ற கேட்குற போயிட்ட, அதனால எனக்கு என்ன வந்தா ஒரு 50-60 தலை சேராதா தேராதா? அது கவனிச்சு பார்க்கணும் அந்த வார்த்தையில். அதுதான் சிந்தனை அங்க வைக்கணும். எதுக்குன்னா சொந்த பிறந்த பூமி அது. அதை விட்டு போய் பலகாலம் பொறுத்து திரும்பி நான் அந்த ஊருக்கு வரேன். எனக்கு ஆவது என்ன? கேட்டு நான் என்ன நல்லா பேச்சு பேசணும்னு அந்த காலத்துல போன மாதிரி நீங்களும் போயிட்டீங்கன்னா அடுத்து யாரு வருவா? மேற்படியே. அவர் சொன்னார், மேற்படியான் தான் வருவார். யாரு? யமன். ஆனை மட்டும் சேர்க்கலான்னு தானே பாடுபட்டாங்க தெய்வம். இன்றளவும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த அவங்களுடைய அந்த திருவசனங்களுக்கு செவி கொடுத்தோம்னா நமக்கு சித்திக்கு முத்தி, இல்லைன்னா மாட்டிக்குவோம். அதுல செயலுக்குள்ள ஆகணும். கர்த்தரனுடைய செயலை ருசிக்கிறவன் பாக்கியவான். செயல் என்னது? ஜீவப்பிரியானம். அது நம்ம அடையணும் இல்ல. இறுதி பரியந்தம் வரை நிலைநிற்பவன் பாக்கியவான்றாங்க. இப்ப இறுதி பரியந்தம் யாருக்கு? உலகத்துக்கா? நமக்கு. ஒவ்வொரு நாளுமும் சுவாசம் நூல் அறுந்துகிட்டே இருக்குது. அவர் எழுதுறாரு. யார் அவரு? முனங்குடி மஸ்தான். அந்த கயிறு பாட்டு ஒண்ணு வரும் யூடியூப்ல, நல்லா இருக்கும். சூட்ச கயிற்று பாராடா. கயிறுன்னு இது நினைச்சுக்கிறான். இதுதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்குது, கட்டாயிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுது? கட்டானதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தவம் எப்படி கொடுக்குறாங்க தெய்வம்? எம்முடைய வேதத்தை நீ படிக்கும் போதோ, அது படிப்பதை கேட்கும் போதோ, இல்லை அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதோ உன்னுடைய சுவாசமானது வெளியே போவாது. அப்ப மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலைக்கு பேரு தவம். நம்மளால பண்ண முடியாது. ஆனா இப்போ நம்ம எல்லாரையும் தெய்வம் தவத்துல உட்கார வச்சுட்டோம். அப்படிங்கிற உளவு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்ப இதை அதிகப்படுத்துவோமா குறைப்போமா? அதுக்குண்டான முயற்சி தான் இப்படி நம்ம கலந்து பேசிக்கிறது. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும். ஆனா தெய்வம் என்ன சொல்றாங்க? ஒரு நாள் என்னை புடிச்சுக்கிட்டியா, நான் உன்னை கடைசி வரைக்கும் விட மாட்டேன். தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்ப தோற்பொருள் போல் வான்கோடி மெய்குருவை வைத்திடுவாய் பூங்கிலியே. வாய்மைக்குள், ஆண்டவர்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலை. அப்போ வைத்திடு வாய். வேதத்துல நீ வாய் வைக்கணும். எந்த வாய்? இந்த வாயை வைக்கணும். ஆனா இந்த வாயால பேசணும். அவங்க திருவாய் மலர்ந்து அருளிட்டாங்க. அருள்னது வேதமா நமக்கு பொக்கிஷமா கொடுத்துட்டாங்க.
உலகத்தில் இது ஏது என்பார்கள், அது வானதாக இருக்கும். வானமுதம், வான வேதாந்த சஞ்சீவி குரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி அப்படின்னு ஆனந்த கழிப்பு அடைய வச்சுட்டாங்க நம்மள. அப்ப அந்த எக்களிப்பில் அல்லவா நீ வாழ வேண்டும், அதையும் கேட்கிறாங்க. இப்படி கேட்கிற தெய்வத்துக்கிட்ட வந்தவங்க நம்ம. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ எப்படி தெரியுமா இருக்க, உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஆனா நமக்கு மனம்தான் முன்னாடி போகுது, அறிவு இரு நீ பின்னாடி, நீ என்ன முந்துற, நான் தான் போவேன் அப்படின்னு மனம் முந்தி போகுது, அறிவு பின்தங்கிருது. சொல்லுது உள்ளுக்குள்ள இருந்து, வேணப்பா மாட்டிக்குவ, உன்னை கொண்டு போய் இவன் மாட்ட விட்டுருவான், ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு உஷார்படுத்துது. ஆனா இது என்ன பண்ணமா தெரியுது, அப்படியே அதை அமைக்கிறது. பாய் மன வீட்டில் பேய் குடியிருக்கும், பேரறிவடிமை அங்காகும், வாயினில் நாயும் நாசியில் வள்ளும், மது செவிதனில் விஷ பாம்பும், ஈயணைந்திடும் கள் இபூலிசன் வீடாம், இப்படிக்கென்று நீ தெளிந்தி பாய்வாசி மூனை கால் பாதி கண்டு செவ்வே பாதி புருவ தீடை அடிக்கி. அங்க ஒரு புள்ளிய வச்சு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வாசிகாலோச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி, பேசரு மூளை வன்மண்டல குகை மேல் பெல ஞான கண்ணொன்றங்கிருந்து, அது என்னென்ன பண்ணுது, வாசனை கேள்வி இரு கண் வாயவைக்கும், வல்லமை அளிக்கும் அக்கண்ணே. அங்க யார் இருக்கா, ஈசன் தண்ணீர் போம் ரவி கோடி வீசும், இருதய மலர் வீரிந்து எழும்பும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பேரறிவியை அடிமையாக்கி வச்சு, அப்போ அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதிக்காலாகும் பொருட்டாய் இறைவன் நம்ம மேல கருணை கொண்டு தூதுவர்கள் அமைச்சாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் பரம்பரை முன்னாடி வந்ததெல்லாம் அல்லத்தட்டினதனுடைய விளைவு அனுபவிச்சாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உதவி பண்ணியிருப்பாங்க. ஏய் அவரை பேசாதப்பா, அவரை பார்த்தா அப்புறாணியா இருக்கிறார், அவர் பாட்டுக்கு சிவனேன்னு போறாரு, அவர் எதுக்கு வையிற அப்படின்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்மளை பிடிச்சிக்கிச்சு. உண்மை உரைக்கவென்றால் விட்டகுறை வேண்டும் விதி. அந்த விட்டகுறை தொட்டகுறையை தான் நம்மளை கொண்டாந்து மெய்வழிக்குள்ள ஐக்கியப்படுத்தியிருக்கு. அதை விடாம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம பேசுறது. அப்போ அவங்க என்ன உத்தரவு பண்றாங்க, தெய்வம் உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். அவர் எழுதுறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மெய்வழி வரப்போறதுன்னு அவங்களுடைய கணக்குக்கு அது சமீபமா இருந்தது. அப்படி கொஞ்சம் நஞ்சம் மனம் திரும்பணும் தான் இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறோம். திரும்பாத கூட்டம் அழியா பெரும் கூட்டம் மிகுந்து, அதனாலே சரகோ தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடுமோ.
அறியார்க்கிறை தீதாரது அங்கு அணுவும் இல்லையே. உரிய இம்மொழி இதுவோதினேன் உற்ற உஜார் இதுவே. உனக்கு உனக்கு பக்கத்துல நான் தான் இருக்கிறேன். உன்னுடைய நினைவுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய உத்தரவுனாலதான் உன்னுடைய நினைவு வேலை செய்யுது. கை தூக்கு அப்படின்னா தூக்குது, கீழே போடுன்னா கீழே போடுது, பாருன்னா பாக்குது, பேசுன்னா பேசுது, கேளுன்னா கேக்குது. இப்படி எறும்பு கடிக்குதுன்னா அங்க போய் சவுண்டு சொல்லுது, அங்க எறும்பு கடிக்குதுன்னு கைக்கு உத்தரவு போடுது, கை அதை போய் நசுக்கி விடுது. கொசு கடிச்சாலும் அடிக்குது. அங்க ஆஃப் ஆயிட்டா, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ அதை விட்டு விலகுதலாக்கி, அந்த நித்தியம்னு தம்பி பேசினார்ல, அந்த நித்தியத்தை கை போடணும். ஏன்னா மனு நித்தியன்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. மனு நித்தியன், சாக பிறந்தவன் அல்ல. மெய்வெளியினுடைய தாத்பரியம் இதுதான். மனிதன் சாக பிறந்தவன் அல்ல, மனு நித்தியன். ஒன்று இருந்தால் நரகத்துல வாழணும், இல்லைன்னா ஒரு இறைவன் போய் சரணடைஞ்சு சொர்க்க வாழ்க்கைக்கு தாக்கல் ஆகணும். இது ரெண்டு செய்யறதுக்கு நம்ம எல்லாம் தாக்கல் பண்ணிட்டோம். அவங்க தான் நமக்கு வாதாட போறாங்க. வழக்கை யோழிக்கவே வாழ்த்தோலி செய்த வள்ளலே பஞ்சனை எழுந்தருளாயே. வழக்கு இருக்கு, இன்னும் தீரல. என்ன வழக்கு? இறைவனுக்கு இருந்து அமானித கடனை வாங்கின்னு போனா திருப்பி கொடுக்கல. அமானித கடன் சுமந்த அநியாயக்காரன்றாங்க நம்மள. ஆனா இந்த கேட்டுட்டோம்ல, நான் ஜவாப், தெய்வத்தோட வசனத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நான் ஜவாப், கிட்ட வராத போ. நமக்காக அவங்க நிக்கிறாங்க. அப்படி அவங்க நிக்கணும்னு சொன்னா நாம எங்க நிக்கணும்னு பார்க்கணும். நில்லு நினைவில் நீ உறுதியினு கோர்மகனே, அதை உத்தரவு பண்ணிட்டாங்க. பாட்டையர் அகல திருட்டு அம்பானையில தெய்வத்துக்கு சொல்றத நமக்கு சொல்லிட்டாங்க. தெய்வம், நீ எங்க தெரியுமா நிக்கணும், என்ன எங்க நிக்க வைக்கணும் தெரியுமா? உன்னுடைய நினைவில். யார் படிச்சாங்க? நினைவு என்னும் நீ தானே படிச்ச? சொல்லு உன்னதாட்டி அந்த வாக்கியத்தை. சர்வ சம்பத்தும் இருக்குது. சர்வ சம்பத்துன்றது நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த வீடு, தோட்டம், துறவு, பணம், காசு, நகை, நட்டு, இது அதுவா சர்வம்? அது சர்ன்னு போயிடும். நிக்கிறது தெய்வம் மட்டும்தான் நிற்கும். அவங்க முன்னுதான் சம்பத்து. சம்பவ அதிதீர்க்க தரிசனையாவது. அப்ப சம்பத்து, அந்த சம்பவம் இருக்குல்ல, பவத்தை சங்காரம் பண்றது, அதை நீ பத்திக்கோ. சர்வ சம்பத்தும் அவங்க கிட்ட இருக்குது, அதை நீ பத்தி. அதனால்தான் அதுல எழுதுறாங்க, தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான்கோடி மெய்குருவை வைத்திடு வாய் பூங்கிலியே. அப்படி நீ இதுல வாய் வச்சுட்டேனா அவங்க என்ன செய்வாங்க? வைத்திடுவான், மாறாது. வான் மாறாது, நம்மளுக்கு வீணா போயிட மாட்டோம். வைத்திடுவான் மாறாது, வரும் இறுதி நாள் வரைக்கும் மெய்த்தவ சாயுச்சிய பத வேந்தனவன் பூங்கிலியன்ட்டாங்க. நம்மளை தூக்கி எங்க வைக்கிறாங்க? அதே ஆகாயத்துலதான் வைக்கிறாங்க. அப்ப நாம எங்க இருந்தோம்னா பார்த்தா அந்த ஆகாய வெறுவெளியில தான் இருந்தோம். அந்த ரோஸ்மிதா கூடைய நாளில்னு பேசுவாங்க ஆதிமான்மியத்துல. அது எந்த நாள்னு கணக்கு தெரியாது. அப்ப ஆகாய வெறுவெளியில அணுக்கூடுல அணுவா பரமாணுவோட சுத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம கேட்டோம், மனுஷனா போறோம்னு. வானாடா டேய் போவாதராங்க அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் போறேங்க. என்னென்னமோ படைச்சிருக்கிறீங்களே, அதெல்லாம் நான் போய் பார்க்க வேணாமா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் படைச்சிங்க? அங்க போனா மாட்டிக்கவடா, என்ன மறந்துடுறேன். நான் வாக்கு கொடுக்குறேன், அதுதான் வாக்கு. அப்போ என்ன மனிதனா மட்டும் படைச்சிட்டு பாருங்க, திரும்ப நான் வந்துடுறேன் பாருங்க உங்ககிட்ட. குரு சிலையும் சாட்சி வைத்துன்னு எழுதுவாங்க.
பூரண புதையல்ல விருத்தத்துல சிலை என்றால் ஓசை. சிலையோசை ஓடி நிற்கும் பெருவனத்தே அப்படின்னு ஆதிமான்மிதர். சிலை என்பது ஓசை. சிலைன்னாக்கா சிற்பம்னு அது ஒரு அர்த்தம். ஆனா சிலை என்பதற்கு நேரான பதம் ஓசைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ்ல. அப்போ குரு சிலையும் சாட்சி வைத்துன்னா குருவனுடைய ஓசையை சாட்சி வைக்கிறார். சொல்றாரு, நீ போவாதடா, குருதான் சொல்றாரு. அருபத்துல இருக்கிறவங்க தானே ரூபம் தாங்கி வராங்க, மாட்டிக்குவேன். நான் வந்துருவேன், நான் வாக்கு தவற மாட்டேன். இங்க வந்தமா அப்படியே பார்த்தோம், இது என்ன இது என்ன இது என்னன்னு இந்த பார்வை எத்தனையோ மைல் கடந்து பாக்குது. எங்கேயோ கோடியில மின்ற மின்னல இங்கிருந்து லட்சம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட மின்றத இங்கிருந்து அதை கிரகிச்சு உள்ள வச்சுக்குது. அப்ப பார்வையினுடைய வேகம் என்ன, அதனுடைய பதிவு என்ன? ஆனா யாரை வைக்கணும் பார்வையில? பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட. நீ வச்சிட்டேனா அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்க்கும் தோழில் வேறு இல்லை அடி. எதையோ பார்த்ததெல்லாம் ஃபீட் பண்ணிடுறான். அதுதான் கலந்துருச்சு. அறிவை என்ன ஆக்கிடுச்சு? மனமாக்கிடுச்சு. இதை மறந்துட்டான். இவர் உட்காந்து பார்த்துன்னுக்கிறாரு. இறைவன் என்னடா சொல்லிட்டு போனான ஆளை காணுமே, எங்கடா வரான்? அவரு ஸ்கேனிங், அது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், அவர்கிட்ட அதை விட அட்வான்ஸ். இப்படி பார்த்த உடனே திருப்பாச்சேத்துல இந்த இடத்துல இருக்காப்பா, போய் புடி. யாரோ ஒரு தலப்பாக்காரனை அனுப்புறாரு. இப்படி போவாரு. என்ன நீ தலப்பா கட்டினுங்கிறியா? அவர் கேட்பாரு. அதுவாப்பா, உனக்கு நேரம் உட்காரு, ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். மெய்வழியை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா பேசுறது யாரு? அவரா? அவங்க தானங்க தூண்டுறது. சந்திப்பு ஏற்படுத்துறது யாரு? காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொருமை மேனி ஜெகந்தனில் பிறங்க எல்லாம் ஏலவல்லவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே. அவங்க இணையலனாக்கா நம்மெல்லாம் எப்படி பிறந்திருக்க முடியுமா? பரமாத்மா பாட்டேரா, அப்ப ஜீவாத்மாவா தெய்வம் இருந்தாங்க. கடைசியில நீதான்பா பரம்பொருள்னு ஒப்படைச்சிட்டாங்க அவங்க கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்க? நம்மளை எல்லாம் சேகர கூட்டத்துல ஆக்கி வச்சுட்டாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி பேசும்போது தான் நமக்கு அப்படியே ஜூன்னு இருக்கும். நாளைக்கு கேட்டாக்கா, அப்ப நீ வந்து பேசிட்டு போயிடு, அப்புறம் என்னத்துக்கு என்ன பேசணும் திருப்பி திருப்பி கேட்டுன்னு தான் நாங்களாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையெல்லாம் இல்லையா? அதையும் தானே நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம உயிர் பிடியா பிடிச்சி வச்சுக்கணும். நாளைக்கு நானே சொல்லணும் இல்லையான்னு தெரியாது. எப்படி சொல்றாங்க பாருங்க. உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பதில்லை. ஜீவன் முக்தர்களுக்கு மனம் என்பது இல்லை. அப்ப அவங்களுக்கு என்னவா இருக்குது? அது அறிவா ஆயிடுச்சு, அறிவா மாறிடுச்சு. ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பதில்லை, எல்லாம் அறிவே. அவன் நம்ம பார்த்தோம்னா ஒரு குருபிரானை வந்து நீ 5 அடி உயரத்துல நீ பாக்குறையா கேக்குறாங்க தெய்வம். நீ என்னடா 5 அடி உயரத்துல பாக்குறியா? அவங்க அண்ட சராசரங்களும் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை அடி உயரண்டா கேக்குறாங்க, உத்தரவு பண்றாங்க. ஓடி போய் ஒருத்தர் டேப் எடுத்து வந்து அழுக்கிறார். தெய்வமே 5.75 அடி 6 அடி இப்படியாடா? அப்போ விசுருவம்னா அப்போதான் சுருன்னுது. தெய்வமே கதறாங்க. ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிற நாய் என்னை பார்த்து கொலைக்குதுறான்னாங்க. லண்டன்ல இருக்கிற நாய் என்னை பார்த்து கொலைக்குதுறான்னாங்க. அப்போ இந்த 5 அடி உயரமா அவங்க யாராலும் அளப்பறிய முடியாது. அந்த அளக்கிறதுக்கு உண்டான அறிவு நம்மகிட்ட இல்லை. அவங்க போட்ட பிச்சையில அறிவை பத்தி பேசுறோம். நம்ம அந்த அறிவா மாத்தணுங்கிறது அவங்களுடைய இச்சை, செயல், சிந்தனை, வேட்கை எல்லாமே அதுக்காக தான் பாடுபட்டாங்க தெய்வம். அது அதன் பின், அதாவது உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பதில்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வாக்கியம். இதை மைனூட்டா திரும்ப 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 திரும்பவும் வீட்டுக்கு போய் அந்த 263வது வாக்கியத்தை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா, நான் சொல்லாதது ஒண்ணு புதுசா உங்களுக்கு கிளம்பும். அது நினைவிலிருந்து நினைவு கொடுக்கறது தெய்வம். அது அவங்க கொடுக்கறது.
யார் யாருக்கு எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறாங்களோ அவ்வளோ அள்ளி கொடுக்குறாங்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் சுமந்துட்டு போ. எதை? வேதத்தை. அமானித பொதி சுமக்கிறத விட்டுட்டு வேதத்தை சுமந்துட்டு போ, அது உன்னை கரை சேர்க்கும். ஜீவன் முத்தர்களுக்கு மனம் என்பதே இல்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமோ அறுசுவையில் கலந்திருக்கிறது. இந்த ரகசியமெல்லாம் நமக்கு தெரியுமா? போடுமா சாம்பார் என்ன புளிய கறி, அப்புறம் போட்டு எல்லாத்தையும் கூட்டி கொஞ்சோண்டு எடுத்து நாக்கில் விட்டு பார்க்கறது. உப்பு கரெக்டாக இருக்குதா, காரம் கரெக்டாக இருக்குதா, சப்பு கொட்டணும். அப்போதான் அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும். இல்லாட்டி தெரியுமா? என்னதான் நாக்கில் வச்சு நல்லா ருசி தெரியவே தெரியாது. அந்த ருசி தெரியணும்னு சொன்னா அன்னத்துல போய் நாக்கு ஒட்டி அமுக்கணும். ப்ரெஸ் கொடுத்தாதான் அதுல ஜீவன் அதை இழுத்துக்கும். அந்த சுவைய இழுத்துக்கிட்டு இது நல்லா இருக்குது, எல்லாமே ஒரே அளவா இருக்குதுன்னு அது உத்தரவாதம் கொடுத்த பின்னாடி தான் அம்மா சட்டியை தூக்கி வைக்கும். இல்லைன்னா வீட்டுக்கார என்ன குழம்பு வச்சுக்கிற, உப்பும் இல்லை சப்பும் இல்லை, பார்த்துட்டு வச்சியா பார்க்காம வச்சியா திட்டுவாங்கல்ல. இப்படிதான். அப்ப இந்த ரகசியம் பாருங்களேன். உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமோ அறுசுவையில் கலந்து இருக்கிறது, வீசுகிறது. உன் சுவாசம் தெற்கு நோக்கி இருக்கிறது. இங்க ஒரு ரகசியம் இருக்குது. தெற்கு யாரு? வடக்கு யாரு? சிவன். கைலாயம் எங்க இருக்குது? வடக்க தானே கைலாயம் இருக்குது. உலகத்திலேயே நமக்கு வடக்க தானங்க கைலாசம் இருக்குது. ஆனா நமக்குள்ளும் அப்படிதான். தெற்கு எமன் திசைன்னு வாஸ்துல சொல்றான், வடக்கு ஈசானியம், வடகிழக்கு ஈசானியங்கிறான் உலகத்தளவுல. ஆனா சூசகமா தெய்வம் உத்தரவு பண்றாங்க, உன்னுடைய சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். எந்த பக்கம் போனோம்னு உத்தரவு பண்ணல. அப்போ தெற்குன்னா ஆப்போசிட் என்ன? வடக்கு. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல குழு கொடுத்துருவாங்க. அதை அறிவு கண் கொண்டு நம்ம வேதத்துல தேடுனா கண்டிப்பா பொக்கிஷம் கிடைக்கும். உன் சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். ஆசான் சொல்லானது நம்மது, அவர்களின் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது. அந்த முயற்சி தானே திருவினை ஆக்கி வச்சிருக்குது. அப்போ நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா திருவோடு சேர்றதுக்கு? அந்த முயற்சி அப்ப எப்படி வரும்னா அவங்களுடைய தேகம் நம்மதுன்னு நினைச்சாதான். தேகம் நம் போல் உள்ள எம் குருநாதருக்கு நாமம் ஏதும் செப்புதற்கொப்பனை உள்ளதோ. அப்போ தேகம் நம்ம போல இருக்குதுன்னா நம்ம போல அல்ல, அது அல்ல, அது பரிசுத்தாவி தெய்வம். நமக்காக வேண்டி ஒரு வேடிக்கை சட்டை போட்டுட்டு வந்தாங்க அவங்க. இப்படின்றதுக்குள்ள ஒரே எவ்வளோ போயிடுவேன் என்னோட நாட்டுக்குன்னு உத்தரவு பண்றாங்க. உங்ககிட்ட இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரே எவ்வளோ என் நாட்டுக்கு நான் போயிடுவேன் எழுதுறாங்க வாக்கியத்துல. உனக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்குவான் நீ நினைச்சிட்டு இருக்கிற, அவங்க நினைச்ச மாத்திரத்துல அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்கப்பா, ஏமாந்துருவ நீ. அவங்க சொன்னபடி கேளுன்னு சொல்லாம சொல்றாங்க தெய்வம். அப்போ அவர்கள் முயற்சி நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது. நம்மதுன்றதுனால தானே நான் 4:30 மணிக்கு இங்க ஆலயத்துல சபையில உட்காரணும்னு திரண்டு வரும். கொஞ்ச நேரமா வாரத்துக்கு ஒரு நாள் உட்கார்ந்தாலும் அந்த முனைப்போட வரமா இல்லையா? இப்ப மெய்வழி நம்மதுன்ற அந்த வேட்கை வரணும், இன்னும் அதிகமாகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆகுமே அப்படி ஆகணும். நம்மளுக்கு மெய்வழி நம்மது, நம்ம தெய்வம், பொன்னரங்கம் நம்மது, இறுதி சுகம் தருபவள் அப்படிங்கிற ஒரு அந்த வேட்கையும் அதுக்காக வேண்டி இந்த தேகத்தை இலக்கிய வைக்கணும். நம்ம அந்த பாடு இவ்வளவுதான், உட்காந்து பேசுறது கேட்கறதா பாடு. வேற ஒரு பாடையும் தெய்வம் நமக்கு வைக்கவே இல்லை. இதுலயே அவ்வளவு தவத்தை போட்டு நிரப்பி கொடுத்தமிச்சிடுறாங்க. யார் யார் எவ்வளவு எடுத்துட்டு போறோன்றது நமக்கு தெரியாது. அது கடைசியில கணக்கு பார்க்க போறோம். 5 வகை போட்டு பார்க்க போறது அந்த நாள்ல தான் தெரியும். அப்ப பார்க்கும்பொழுது அவர்கள் தேகம் நம்பது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல்
தானே வந்து விடுகிறது. எப்படி தானே வந்து விடுகிறது? இப்ப மான்மியம் படிச்சோமா, தீர்க்க தரிசனம் படிச்சோம். யார் இது படிச்சோம்? முதல்ல மாகாளியம்மன். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும். இந்த உலகம் துணிஞ்சு உன்னை விடாது, புடிச்சு கொண்டு போய் அவன் கூட்டத்துல போவோம். ஆனா அதுக்கு நீ துணிஞ்சு வந்துட்டீன்னா, துணிவுடன் கேட்டோர் உற்றார். யாருக்கு உற்றார்? தெய்வத்துக்கு உற்றார். உற்றார் உரன்முறை பேசணும். உற்றார்னா யாரு, உரன்முறைனா யாருன்னு பேசணும். பாவூர் சத்திரம் சபையில உற்றவர் எழுந்த காலம்னு யுகத்தலை முதனாளாக மான்மியத்தில் எழுதுறாங்க. கலைமந்திர கிரியை சார்ந்தார்னு ஒரு இடத்துல போடுவாங்க, கலைமந்திர கிரியோடு உற்றார்னு ஒரு இடத்துல எழுதுவாங்க. அதே மான்மியத்துல தொடர்ந்துமே சென்றார் பின்னே அந்த பாடலுடைய கடைசி வரியில கலைமந்திர கிரியை சார்ந்தார்னு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல கலைமந்திர கிரியோடு உற்றார்னு இருக்கும். அப்போ சார்ந்தது எப்போ, உற்றது எப்போன்றது நம்ம தேடணும்னா கிடைச்சிரும் அது. அப்போ இதுல என்ன சொல்றாங்க? துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. யார் பேச்ச கேட்டா பிறவி தொலையும்? நம்ம தெய்வத்தினுடைய திருவசனங்களை கேட்டு செவியிட்டு சிந்தித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு. சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே எழுதுறாங்க. இதெல்லாம் போட்டு 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 அங்கங்க முத்து முத்தா போட்டு வச்சிருக்கலாம், சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு தாங்க இந்த பாடு. அதுக்கு தான் விரட்டினாங்க. போங்க போனீங்க, டைம் ஆயிடுச்சு இல்ல. 2 வரி இருக்குது, முடிச்சிடுறேன். நினைத்ததும் அந்த செயல் தானே வந்துவிடும். அப்ப இந்த தானே அந்த தானே எப்படி வருது? துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. பிறவி தொலைந்ததென்று ஊது சங்கே. தெய்வத்தினுடைய அந்த சங்கு நாதத்தை கேட்டுட்டீங்கன்னா பிறவி தொலைஞ்சு போச்சுடா. இனி பிறப்பு கிடையாது. என்ன பிறப்பு? அழகை பிறப்பு கிடையாது, நரஜன்மம் கிடையாது. தரதனில் நிறராய் தோன்றி தான்கதி அடையாதோரை முறைச்சங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகுக்கம்மேன்னு. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட நாம அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். உமது அடைக்கலம் காவற்பாடு தேடுகின்றோம் ஆண்டவரேன்னு கேட்கணும் நம்ம தெய்வம் கிட்ட. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். யாருக்கு? நம்மளுக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கேட்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க கவலைப்படுறாங்க. தெய்வம் இவ்வளோ எழுதி வச்சிருக்கிறேன், ஒண்ணு கூட படிக்க மாட்டேன்னுதே. போன வாட்டி பேசின வாக்கியத்தில் அருணமத்துல குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்குது, நிழல் தருவதற்கு வீடு இருக்குது, இன்னும் என்ன ஓயாத பாடு இவனுக்கு, இன்னும் வரமாட்டேங்குது. இப்ப என்ன ஏக்கம்? அது நமக்கு வரலையே, தெய்வத்து மேல நமக்கு அந்த அளவுக்கு இச்சை வரலையேன்னு கவலை நமக்கு வரணும். அந்த கவலை வந்துருச்சுன்னா நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிறவன் எண்ணம் ஒரு நேரத்தில் டக்கென்று போய் மாட்டிக்கொள்ளும். எங்க போய் மாட்டோம்? யாற்ற மாட்டோம்? தெய்வத்துக்கிட்ட. அப்ப செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாவாதிருந்திடமும் அத்தனன கருளியவார் யார் தருவார் யார் பெறுவார் அச்சோவே. அப்போ இது என்ன அது என்னன்னு பார்க்கும்போது டக்கென்று மாட்டிக்கொள்ளும். இதுக்கு தாத்ரேயர் ஒரு கதை சொல்றார் ஸ்ரீமத் பாகவத்துல. அதை சொல்லிட்டு முடிக்க போறோம். அதாவது குருவை பத்தி, அவங்களுடைய உன்னதத்தை பத்தி அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு? குருவானவர் உன்னுடைய பார்வைக்கு வெறும் உடலாகத்தான் தெரிவார். குருவானவர் உன்னுடைய பார்வைக்கு வெறும் உடலாகத்தான் தெரிவார். அவர் மெல்ல மெல்ல உன் பார்வையை உள்ளுக்குள் திருப்புவார். விஷயங்களை யாராயும் இந்திரியங்களை ஒடுங்கச் செய்வார். ஐம்புலன்களும் ஒடுங்கி பஞ்சபுரிகளும் ஒருங்கு திரண்டு அந்த ஓர்மை பழுத்தது.
அதனால்தான் நம்ம கிட்ட நேசம் மிகுத்தது. விஷயங்களை யாராயும் இந்திரியங்களை ஒடுங்கச் செய்வார். டக்கென்று ஒரு நாள் உன்னுள் இருக்கும் ஆத்மாவை நீ தரிசிப்பாய். அப்பொழுது குரு எங்கே, சிஷியன் எங்கே, எல்லாம் ஒன்று. இது மிக உயரிய நிலைன்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. தெய்வமும் அதுதானே நமக்கு உத்தரவு பண்றாங்க. டக்கென்று ஒரு நாள் நீ மாட்டிக்காம போய், அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா இப்படி திரும்பணும்னு உலகம் கப்புன்னு நம்மளை பிடிச்சி இழுத்து போட்டுரும். இல்லை, ஏன்டா நீ அங்கே போய் உட்காந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் என்கிட்ட வாப்பா அப்படின்னு இழுக்கும். வேற வழி இல்லை, வாழ்ந்துதான் ஆகணும். இதையும் அனுபவிக்கணும், அதையும் அனுபவிக்கணும். ஆனா அதுல எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, தாமரை இலை நீர் போல வச்சுக்கூடான்றாங்க. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வேணும். வீடு கட்டிக்கிறியா, கட்டிக்கோ. ஆனா நீ எப்படி இருக்கணும்ன்றது அந்த எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்க. அவங்க நினைச்சா எவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டிக்கலாம் கோயம்புத்தூர். அது மாதிரி தெய்வம் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த உலகத்தையே விலை கொடுத்து, அந்த சொல்றாரு அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்ற விலை கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகுமா அப்படின்னா முடியாது. ஆனா அந்த பரம்பொருள் தீர்க்க தரிசனப்படி இந்த ஓலை குடிசையில தான் இருக்கணும். சங்கீதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயம் ஓலை இலைகளால் மேயப்பட்டு இருக்கும்னு சொல்லுது சங்கீதத்துல. அப்ப தீர்க்க தரிசனப்படி அவங்க வாழ்ந்தாகணும்ல. ஆனா ஏன் அந்த மாதிரி சீரோலை கூடாரம் தான் திறந்து இங்கே தெரிந்து கொண்டோர்களே அவங்க சொன்னதுனாலதான் இவங்க வாழ்ந்தாங்க. என் பெரிய பெரிய கட்டடம் கட்டினே அதுலயே ஏன் எழுதுறாங்க, ஆலயமாறும் அரசு மாறும்னு எழுதிட்டானே தெய்வம் அதுல குடியேறாங்க. தெரிஞ்சுதானே நம்ம அந்த கட்டடத்தை கட்டுறாங்க. ஆனா தெரியாத மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க. ஏன் ஆயுசுக்கு ஒரு கட்டடம் கட்டுனேன், அரசாங்கம் பிரிட்டிஷ்கார கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியுமா, கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டுனாங்க. அந்த பொன்னுரங்க கும்மியில படிச்சு பார்த்தா அழுது 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 கண்ணெல்லாம் சிவந்து போயிடும். என்ன பாடு, வேடரை போலவே காட்டில் முள்ளு பொறுக்கின்னாங்க. அங்க பொறுக்குனது பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணது பத்தாதுன்னு பாப்பனாச்சி வயல்ல பொறுக்குனாங்க. நான் இங்க அங்கங்க கூப்பிட்டுவாங்க, போய் போய் ஓடி ஓடி போய் பார்ப்பேன், மனசுக்கு பிடிக்காது வந்துருவேன். அப்புறம் இங்க கூப்பிட்டேன், பார்த்த உடனே இதுக்கு மேல எங்க போறது போ அப்படின்னு ஒரு குச்சை கட்டிக்கிட்டு உட்கார்ந்தோம். சம்மணம் மகண்டு போச்சுது, இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. அப்ப இங்க என்ன விளையும், வேளாம் வெள்வேலாம் வெடத்தலாம் இஞ்சி இந்த மாதிரிதான் இங்க இருந்தது. இந்த வேப்ப மரம் எல்லாம் நான் வச்சு உண்டாக்குனதுன்னு உள்நாடால பேசுவாங்க. இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியுது இல்ல. அப்ப என்ன பாடு. இப்பனா பெருங்கூட்டம் இருக்கு, இப்படின்னா அவ்வளோத்தையும் சுத்தம் பண்ணிடுறாங்க. ஒரு கூட்டம் வருது, யாருமே சொல்ல வேண்டாம், அங்க இருக்குது விறுவிறுன்னு அந்த விளக்குமாரெல்லாம் எடுத்துட்டு போய் சாயந்தரம் வணக்கத்துக்குள்ள அந்த ஆலயத்துல அந்த வளாகத்துல இருக்கிற அவ்வளோ இலையும் சுத்தம் பண்ணி பல பல பலன்னு வச்சிடறாங்க. 3 நேரம் கூட்டுறாங்க, காலையில சாயந்தரம் மத்தியானம் சாயந்தரம். அப்போ சொல்லாமலே அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப யாரு இருந்தா, தெய்வம் தன்னுடைய பாடுபட்டு தன் மக்களுக்காக வேண்டி உருவாக்கி வச்ச ஊர் அது. அப்ப அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிறவன் எண்ணம் எது மாற்றுதான், பழகி வருவனுடைய எண்ணம். அதை கவனிக்கணும் முக்கியமா. தூலம் போய் மாட்டல, எண்ணத்தினுடைய முன்னோர் பேர் என்ன, எண்ணம் ஒரு நேரத்தில் டக்கென்று போய் மாட்டிக்கொள்ளும். இதற்காகத்தான் நன்னம்பிக்கை வைத்து எடுத்து வைக்க பெற்று இருக்கிறது என்று நம்முடைய குலதெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். எனவே நாம் நம்முடைய நம்பிக்கையை அவர்கள் மீது நன்னம்பிக்கையாக வைத்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புது வாழ்விலே மனம் கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.